வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கூட்டு மீன் வளர்ப்பு முறை குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தில் கத்தரி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட புள்ளக்கவுண்டன்புதூர் கிராம வேளாண்மையாளர் சி பிரகாசம் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்கள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி அண்ணா தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனம் பாசன நீர் பயனற்று போவதை தவிர்ப்பதோடு ஒருங்கிணைந்த மகசூலையும் களைகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது. சொட்டு நீர் பாசனம் தோட்டக்கலை பயிர்களுக்கு மட்டுமல்லாமல் நெல் மற்றும் சிறுதானிய பயிர்களுக்கும் உகந்ததாக உள்ளது. சொட்டு நீர் பாசனத்தில் கத்தரி சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்ட புள்ளக்கவுண்டன்புதூர் கிராம வேளாண்மையாளர் சி பிரகாசம் தரும் தகவல்கள். எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே தொடர்ந்து விவசாய இதில் +2 பண்ணிவிட்டு நேரடியாக விவசாயத்துக்கு வந்துட்டோம். விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால மெயினாக நாங்கள் மஞ்சள் வெங்காயம் தான் இங்கே பயிர் இது பண்ணுவோம். அப்புறம் காய்கறியும் இடையில பயிர் பண்ணி இது பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரி வச்சுக்கிறோம். கத்திரிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 4000 நாற்று தேவைப்படுது. 5 அடி பெட்டு பண்ணி 2.5 அடிக்கு தூரத்தில் நாற்று நடணும். ஒரு எப்பவும் போல் உழவு செய்கிறது, மற்ற செலவெல்லாம் ஒரே இதே மாதிரி தான் மற்ற பயிர் காட்ட தான் பண்ண போகிறோம். நம்ம உரம் பார்த்திங்கன்னா அடி உரமாக அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சொட்டு நீர் போட்டுக்கிறோம். அதே முதல்ல சொல்லிக்கணும், சொட்டு நீர் போட்டுக்கிறதுனால உர செலவு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. அப்புறம் களை தண்ணியுமே வேர் கூட்டம் மட்டும் விடுறதுனால களை கட்டுப்பாடுறதும் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் மழை காலத்துலேயும் மட்டும் கேப்பில் களை அதிகமாக வரும். அப்போ அங்கே களைக்கொல்லி அடித்து இது பண்ணிக்கலாம். அடி உரமாக வச்சு விடுவோம். அப்போ மேலே நாம் காய் விளைவிக்கிற போது சொட்டு நீரில் உரம் கொடுத்து நாம் ஈல்டு எடுத்துக்கலாம். விலை இல்லாத போது உரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பூச்சி கண்ட்ரோலுங்கிறது வந்து விலை இருந்தாலும் இல்லாட்டியுமே அதை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது கத்திரிக்கு. அப்புறம் மற்றபடிக்கு ஈல்டெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி கண்ட்ரோல் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு பறிப்புக்கு 500-600 கிலோ வரும் ஏக்கருக்கு. அப்புறம் நல்ல ஈல்டு வரையிலும் சேர்ந்து வரலாம். அப்புறம் கொஞ்சம் கம்மியாக வரலாம். பொறிக்கிறதுக்கு மட்டும் ஆளுக்கு வந்து கொஞ்சம் இதில் முழங்குங்கிற மாதிரி இருக்கிறதுனால இடைவெளி அதிகமாக விட்டு வச்சிட்டோம்னா பொறிக்கிறதுக்கு அந்த பூச்சி உள்ள மருந்தடிக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது.
கத்திரி இப்போ நாங்கள் ஆள் விட்டு பறிக்கிற கத்திரியை ரகம் பிரித்து அந்த ஓட்டை இதெல்லாம் பொறுக்கிறதும் அது கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும், தெரிஞ்சவங்க மாதிரி பண்ணணும். ரகம் 4 விதமாக ரகம் பிரித்து இங்கே தொண்டாமுத்தூர்லேயே மார்க்கெட் இருக்குது, அங்கே டெய்லியும் கொண்டு போய் வாடகை வண்டியில் வச்சு கொண்டு போய் விற்றுட்டு இருக்கும். இந்த காய்கறி பயிரில் பார்த்திங்கன்னா கத்திரி மற்ற பயிராட்டம் விலை சுத்தமாக இல்லாமல் போகாது. இந்த வேலை அதிகமாகறதுனால விலையும் ஓரளவுக்கு கிடச்சிட்டு இருக்குது. அந்த விலை இல்லாதப்பவும் நான் மருந்தை அடித்து கண்ட்ரோலாக பராமரிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு பறிப்புக்கு இல்லாட்டி ஒரு பறிப்புக்கு விலை கிடச்சி ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால கத்திரி பரவாயில்லைன்னு நான் சொல்கிறேங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சி பிரகாசம் அவர்களை 09843906111 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடைகளை ஒட்டுண்ணிகள் அதிகம் தாக்குகின்றன. கால்நடைகளின் வெளிப்புறத்தில் வாழும் பூச்சிகள் புற ஒட்டுண்ணிகள் என்றும், கால்நடைகளின் உடலின் உட்புறத்தில் வாழும் புழுக்கள் அக ஒட்டுண்ணிகள் என்றும் பிரிக்கலாம். இவ்வொட்டுண்ணிகள் கால்நடைகளின் திசுக்கள் மற்றும் இரத்தத்தை உணவாக உட்கொண்டு அவற்றை அண்டி வாழும். இவை கால்நடைகளின் வளர்ச்சியை முற்றிலும் பாதிப்பதோடு அவற்றின் பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகின்றது. மாடுகள் மற்றும் ஆடுகளை தாக்கும் அக ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளையும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஒட்டுண்ணியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி அண்ணா நம்மிடம் கூற கேட்டபோது, ஆடு மற்றும் மாடுகளை தாக்கும் ஒட்டுண்ணி நோய்களும் அவற்றின் தடுக்கும் முறைகளும். முதலில் ஒட்டுண்ணிகள் என்றால் என்ன? கால்நடைகளின் திசுக்களையும் இரத்தங்களையும் உணவாக உட்கொண்டு அவற்றை அண்டி வாழும் புழு மற்றும் பூச்சி இனங்களைத்தான் நாம் ஒட்டுண்ணிகள் என்று கூறுகின்றோம். ஒட்டுண்ணிகளை 2 வகையாக பிரிக்கலாம்: புற ஒட்டுண்ணிகள் மற்றும் அக ஒட்டுண்ணிகள். கால்நடைகளின் தோல் மற்றும் தோல் சார்ந்த பகுதிகளில் வாழும் ஒட்டுண்ணிகளை புற ஒட்டுண்ணிகள் என்று கூறுகிறோம். இவற்றை புழு மற்றும் பூச்சி இனங்களே இவற்றில் ஆகும். அக ஒட்டுண்ணிகள் உடலின் உள் உறுப்புகளில் இருப்பவை அக ஒட்டுண்ணிகள் ஆகும். அக ஒட்டுண்ணிகள் புழுவினங்கள். குறிப்பாக அக ஒட்டுண்ணிகளை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்: தட்டை புழுக்கள், நாடா புழுக்கள், உருளை புழுக்கள் என அக ஒட்டுண்ணிகள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் மற்றும் ஆடுகளில் தட்டை புழுக்களினால் வரும் நோய்கள் மிகவும் முக்கியமானதாகும். இவற்றில் கல்லீரல் புழு நோய் மற்றும் நங்கூர புழு நோய் மிகவும் முக்கியமான நோயாகும். கல்லீரல் புழு நோய் குறிப்பாக கல்லீரல்களையே தாக்குகின்றன. குறிப்பாக ஆடுகளின் கல்லீரல்கள் மிகவும் மோசமடைந்து அவற்றினால் வரும் பாதிப்புகளை இக்கல்லீரல் புழு தட்டைப்புழு நோயாகும். இக்கல்லீரல் தட்டைப்புழு நோய் பொதுவாக நீர்நிலைகளில் உள்ள நத்தைகள் மூலமாகவே பரவுகின்றன. இந்த கல்லீரல் புழு நோயின் அறிகுறிகள் யாவை? கல்லீரல் புழு நோய் ஆடு மற்றும் ஆடுகளில் இரத்த சோகையை உண்டாக்கும். புட்டித்தாடை அல்லது தாடை வீங்கி இருக்கும். ஆடுகள் குறிப்பாக மெலிந்து போய் இறப்பிற்கு உள்ளாகும். அடுத்ததாக நங்கூர புழுக்கள் நோய். இந்த நங்கூர புழுக்கள் நோய் பொதுவாக ஆம்பிஸ்டோமோசிஸ் எனப்படும். இந்த ஆம்பிஸ்டோமோசிஸ் நோய் ஆடு மற்றும் மாடுகளின் பெரும் வயிறுகளில் காணப்படும் அல்லது சிறுகுடலின் முற்பகுதியில் இந்நோய் காணப்படும். ஆம்பிஸ்டோமோசிஸ் அல்லது நங்கூர புழு நோய் நத்தைகள் மூலமாகவே பரவுகிறது. இந்த நத்தைகள் பெரும்பாலும் நீர்நிலைகளில் காணப்படும். இந்த நீர்நிலைகளில் உள்ள புல் மற்றும் புற்பூண்டுகளின் மூலமாக இந்நோய் ஆடுகளுக்கு பரவுகிறது. இந்த ஆம்பிஸ்டோம் தாக்கும் ஆடுகளின் கண்டறியும் முறைகள்: முதலில் தாடை வீக்கம் உள்ளது அல்லது புட்டி தாடை உள்ளும் வரும் கரு நிறத்தில் கழிச்சல்கள் காணப்படும். அந்த கழிச்சல்களினால் ஆடுகள் தொடர்ந்து மெலிந்து இறப்பிற்கு உள்ளாகும். இவ்வாறு ஆடுகள் மந்தையாக இறப்பிற்கு உள்ளாகும். தட்டைப்புழு நோய்களை கண்டறியும் முறைகள் என்ன? குறிப்பாக சாண பரிசோதனை செய்தல் வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி 10 கிராம் முதல் 50 கிராம் வரை உள்ள சாணங்களை பிளாஸ்டிக் டப்பாக்களிலோ அல்லது தண்ணீர் படாத பைகளிலோ எடுத்து ஆய்வகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சாண பரிசோதனைகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராமையன்பட்டியில் புதிதாக அமைந்துள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒட்டுண்ணியல் துறையில் இலவசமாகவே சாண பரிசோதனை செய்து கொள்ளலாம். இச்சாண பரிசோதனை செய்து நோய் உறுதி செய்த பின் இத்தட்டை புழுக்களை தடுக்கும் முறைகள் என்ன? இந்த தட்டை புழுக்கள் பொதுவாக நம்முடைய மாவட்டத்தில் அக்டோபர் மற்றும் மார்ச் மாதங்களில் மிக அதிகமாக காணப்படுகிறது. அதனால் அக்டோபர் மற்றும் மார்ச் மாதங்களில் தட்டைப்புழு நோய்களுக்கு எதிரான மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி ட்ரைக்ளபெண்டசால், ஆக்சிக்ளோசனைட் போன்ற மருந்துகளை அளிக்கலாம்.
மேலும் நீர்நிலைகள் அல்லது நத்தைகளில் பாதிப்புகள் இருந்தால் அந்த நீர்நிலை அருகில் உள்ள நீர்நிலைகளில் ஆடு மற்றும் மாடுகளை மேய விடாமல் தடுப்பது நல்லது. நீர் தேங்கி இருக்கும் பகுதிகளில் மண்ணை இறைத்தோ அல்லது நீரை வாரி இறைத்தோ அந்த நீர்நிலைகள் தேங்காதவாறு மேய்ச்சல் நிலங்களில் பாதுகாக்க வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி அண்ணா அவர்களை 09486329825 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 7 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 84%ஆகவும், காற்றின் வேக மணிக்கு 4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 37%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 26 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 411 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 996 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 15ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் கனமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வெவ்வேறு மீனினங்களை ஒரே குளத்தில் வளர்க்கும் முறையே கூட்டு மீன் வளர்ப்பு முறை. இருப்பிடம் மற்றும் உணவிற்கு போட்டியிடாத மீன் இனங்களான கட்லா, ரோகு, மிர்ஹால் ஆகியவற்றை சோதனைக்காக ஒரே குளத்தில் 1957 அல்குனி என்ற அறிவியல் அறிஞர் ஒரிசா மாநிலத்தில் அறிமுகப்படுத்தி வெற்றி கண்டார். அந்த வகையில் கூட்டு மீன் வளர்ப்பு முறை குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் அவர்கள். சென்னை மாகாணம் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மீன் வளர்ப்பு பண்ணை ஆரம்பிக்கப்பட்ட இடம். அதாவது 1908 நம்ம தமிழகத்தில் இருந்த அன்றைய மீன் வளர்ப்பு அதிகாரி HC வில்சன் அப்படின்றவர் தான் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு மீன் வளர்ப்பு பண்ணையை சென்னை மாகாணத்தில் அமைக்கிறார்.
அதிலிருந்து தான் வந்து மீன் வளர்ப்பு இந்தியாவில் வந்து ஒரு பரிச்சார்த்தமாக வந்து ஆரம்பமாகுது. அதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மீன் வளர்ப்பினுடைய வளர்ச்சி நிலைகள் வெவ்வேறு நிலைகளில் வருது. அதற்கு அடுத்தபடியாக வந்து இந்த கூட்டு மீன் வளர்ப்பு முறையில் நம்ம வந்து ஒரு வெவ்வேறு வகையான மீனினங்களை ஒரே குளத்தில் அறிமுகப்படுத்தி, அதாவது இருப்பிடத்திற்கும் அதனுடைய உணவுக்கும் போட்டியிடாத வெவ்வேறு வகையான மீனினங்களை வந்து நம்ம வேக வளர்ச்சி கெண்டை இனங்களை ஒரே குளத்தில் அறிமுகப்படுத்தி அதிலிருந்து விவசாயிகள் வந்து ஒரு கூடுதல் லாபம் பார்க்கலாமா, ஒரு மீன் வளர்ப்பு முறையை தோற்றுவிக்கலாமா அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து 1957 அலிகுனி அப்படின்ற ஒரு அறிவியல் அறிஞர் வந்து ஒடிசா மாநிலத்தில் அவர் வந்து இந்த கட்லா, ரோகு, மிருகால் இந்த 3 மீனினங்களை மட்டும் அறிமுகப்படுத்தி இப்போ சோதனை முறையில் வந்து இந்த கூட்டு மீன் வளர்ப்பு முறையை நம்ம வந்து செய்ய முடியுமா அப்படின்றத வந்து ஒரு ஆராய்ச்சி மூலமாக செஞ்சு பார்க்குறார். அவர் வந்து அதை செஞ்சு பார்க்கும் பொழுது அவருடைய பார்வைக்கு ஆராய்ச்சி குறிப்பேடுகள்லேருந்து மற்ற கண்டங்களில் மற்ற நாடுகள்லேருந்தும் நம்ம வந்து மீன்களை இன்னும் இதில் அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா இப்போ வந்து கட்லா அப்படின்றது மேல்மட்டத்தில் மட்டுமே வசிக்கக்கூடிய ஒரு மீனம், விலங்கின மதவினை மட்டுமே விரும்பி உண்ணக்கூடியது. அதே மாதிரி நடுமட்டத்தில் வந்து ரோகு கெண்டை விடுறோம். அந்த ரோகு கெண்டை வந்து நடுமட்டத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் அந்த நடுமட்டத்தில் சாப்பிட்டுக்கிட்டு நடுமட்டத்தையே வசிக்கக்கூடிய இயல்புடையது. அதுக்கப்புறம் மிருகால் வந்து குளத்தினுடைய அடிமட்டத்தில் வசிச்சுக்கிட்டு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையுமே விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனம். அப்போ இதில் இன்னும் வேறு சில மீனங்களை அறிமுகப்படுத்த முடியுமா, அப்படி பண்ணோம்னா இன்னும் வந்து விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது கூடுதலாக இருக்கும், அவருடைய வாழ்வாதாரம் முன்னேறுமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவர் மற்ற நாடுகளில் இதே மாதிரி குணாதிசயங்களுடைய மீன்கள் என்ன இருக்குது, அதனுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்து மற்ற சீன தேசத்திலேருந்து அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா வெள்ளிக்கெண்டையையும் புல்கெண்டையையும் வந்து 1959 இந்தியாவுக்குள்ளே அறிமுகப்படுத்தி அதையும் வந்து இந்த கட்லா, ரோகு, மிருகாலோட சேர்த்து நம்ம வளர்த்தலாம், அதிலிருந்து கூடுதல் லாபம் பார்க்க முடியுமா அப்படின்றத வந்து ஆராய்ச்சி முறையில் பண்ணுறார். இது வந்து 1962-63 அவர் வந்து சோதனை ஓட்டமாக பண்ணி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 4லிருந்து 5 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு வந்து மகசூல் எடுக்க முடியும் அப்படின்றத வந்து 1962-63 வந்து ஆராய்ச்சி மூலமாக கண்டறிகிறார். அப்போ இதை வந்து விவசாயிகள் மத்தியில் நம்ம எடுத்துகிட்டு போகணும், அப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சோதனைகள் வேணும் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு நிலைகளில் வந்து அந்த சோதனைகளை செஞ்சுட்டு 1971 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட், அதாவது அனைத்து மாநிலங்களிலும் இந்த மீன் வளர்ப்பு முறையை ஒரு சோதனை ஓட்டத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில விவசாய பல்கலைக்கழகங்களோட இணைந்து அங்கே உள்ள மீன்வள ஆராய்ச்சி நிறுவனோடு சேர்ந்து நம்ம வந்து விவசாயிகளுடைய பண்ணைகளில் இதை வந்து பரிச்சார்த்தமாக பண்ணி பார்க்கணும், எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மீன் வளர்ப்பு முறை ஒத்து வருதா அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு சோதனை திட்டமாக வந்து இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஆல் இண்டியா கோஆர்டினேட்டர் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஆன் காம்போசிட் ஃபிஷ் கல்ச்சர், அதாவது கூட்டு மீன் வளர்ப்புக்குன்னே பிரத்யேகமான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஆராய்ச்சி முடிவுகள் மட்டும் வந்து ஒரு விவசாயிக்கோ அல்லது விவசாய தொழில்நுட்பத்துக்கோ எதுவாக இருந்தால் பத்தாது, அதுக்கு மேலே வந்து கொள்கை முடிவுகளும் சாதகமாக இருக்கணும். அப்போ வந்து இந்திய அரசாங்கம் ஒரு ஆராய்ச்சி குழு வந்து அமைக்கிறாங்க. டாக்டர் விஜி ஜிங்கரன் அவருடைய தலைமையில் வந்து 1966 இந்த நன்னீர் மீன் வளர்ப்பை இன்னும் விவசாயிகள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறது, கெண்டை மீன் வளர்ப்பு கூட்டு மீன் வளர்ப்பு முறையை வந்து எப்படி நம்ம வந்து எல்லா விவசாயிகள் மத்தியிலையும் கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக வந்து அமைக்கும் பொழுது அவங்களுடைய பரிந்துரைகள் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஆங்காங்கே வந்து ஒரு சோதனை முறையில் நம்ம வந்து இந்த மீன் வளர்ப்பை நிகழ்த்தி காமிக்கணும். அப்போ விவசாயிகளுடைய பண்ணைகளில் வந்து ஒரு மாதிரி பண்ணைகள் அமைச்சு நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படின்றப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க, நன்னீர் மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முயற்சி அப்படின்னு அமைச்சு அதிலிருந்து விவசாயிகளுக்கு அரசாங்கம் எல்லா உதவிகளும் கொடுத்து முதல்ல பண்ணி காமிச்சாதான் மற்ற விவசாயிகள் முன்னே வருவாங்க. அப்போ முன்னோடி விவசாயிகளை கண்டறிந்து அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பயிற்சி கொடுத்து இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு பரிந்துரையை வந்து அந்த குழு கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு 1975 இந்திய அரசாங்கம் வந்து நன்னீர் மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முயற்சத்தை முதல்ல வந்து இந்தியாவிலே ஒரு 5 மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 1980 வந்து ஒரு 25 மாவட்டம் ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாடு முழுமைக்கும் எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு நீர்வள ஆதாரங்கள் உள்ள எல்லா மாவட்டத்திலையும் வந்து இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உலக வங்கியினுடைய நிதி உதவியோட இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முயற்சி எல்லா மாவட்டங்கள்லையும் மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து தலைவராகவும் அங்கே இருக்கக்கூடிய மீன்துறை உதவி இயக்குனரை வந்து செயலாளராகவும் வச்சு அந்த நன்னீர் மீன் வளர்ப்பு மேம்பாட்டு முயற்சி அமைக்குது. இதனுடைய முக்கிய பணிகள் என்னென்னா, முதல்ல வந்து ஒரு தனியாக ஒரு விவசாயி போய் நீங்கள் வந்து உங்கள் இடத்துல குளம் வெட்டி மீன் வளர்ப்பு பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு தயக்கம் இருக்கும், அந்த தொழில் வந்து எப்படி இருக்குமோ அப்படின்னு. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொதுக்குளங்களை வந்து ஒரு நீண்டகால குத்தகை 7 வருஷத்துலேருந்து 9 வருஷம் குத்தகைக்கு நல்லா செய்யக்கூடிய ஆர்வமுள்ள முன்னோடி விவசாயிகளுக்கு அதை வந்து நீண்டகால குத்தகை கொடுத்து அதில் வந்து அவங்களுக்கு முறையான பயிற்சியும் மீன்வளத்துறையின் சார்பாகவே இந்த நன்னீர் மீன் மேம்பாட்டு முறை வந்து கொடுத்து, இல்லை ஆங்காங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்த மீன்வள பயிற்சி நிலையங்கள் இவங்களெல்லாம் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த பயிற்சியை வந்து
விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த நீண்டகால குத்தகை, அது மட்டும் இல்லாமல் அதில் போடுறதுக்கான மீன் குஞ்சுகள், தீவனம் எல்லாமே வந்து அரசாங்கமே முழுமையாக மானியமாக கொடுத்து அந்த நன்னீர் கூட்டு மீன் வளர்ப்பை வந்து உங்கள் பகுதியில் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து விவசாயிகள் மத்தியில் கொண்டு வராங்க. நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரம் 1 பங்கும், மாநில அரசினுடைய நிதி ஆதாரம் 3 பங்கு அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தில் வந்து இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு மேம்பாட்டு மையம் 2000 வரைக்கும் வந்து செயல்பட்டு வந்துச்சு. 2000 ஆண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்தந்த மாநில அரசினுடைய நிதி உதவியின் கீழே அவங்களே வந்து நன்னீர் மீன் வளர்ப்பு மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு முழுமையாக வந்து மானியம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு ஏற்பாட்டின்படி இன்னும் வந்து நம்ம நன்னீர் மீன் வளர்ப்பு ஒரு மேம்பாட்டு முகாம் இன்றைக்கும் வந்து செயல்பாட்டில் இருந்து நன்னீர் மீன் வளர்ப்பு விவசாயிகளை ஊக்குவிச்சிட்டு வருது. அப்போ இது வந்து கொள்கை ரீதியான இதாக இருந்தாலும் அந்த அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விவசாயிகள் இதற்கெல்லாம் முன் வந்தாலும் அவங்களுக்கு தேவையான மீன் குஞ்சு மீன்வள துறையின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாகவே வரணும். அப்போ வந்து மேற்கு வங்காளத்திலேருந்து அந்த மீன் குஞ்சுகள் வந்து நம்ம பகுதிக்கு எடுத்துகிட்டு வரப்பட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. மேற்கு வங்காளத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில், அதாவது மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் மட்டும்தான் இந்த மீன் குஞ்சுகள் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ மீன் குஞ்சுகள் வாங்கினோமோ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விவசாயிகள் வளர்த்த முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ வந்து விவசாயிகளுடைய ஒரு தயக்கம், நமக்கு வந்து மீன் குஞ்சு எங்கே இருந்து கிடைக்கும், நம்மளாம் போய் வாங்க முடியுமா, அப்போ இதற்கு என்ன தீவனம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வந்த மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் தஞ்சாவூர் மையமும் சரி, மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் தூத்துக்குடியில் அமைஞ்சிருக்கிறதும் வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு இது மாதிரியான பயிற்சிகளை வந்து கொடுத்து அறிவியல் பூர்வமாக நீங்கள் வந்து இந்த மீன் வளர்ப்பு முறையில் என்னென்னலாம் கையாளணும், இந்த கூட்டு மீன் வளர்ப்பில் கையாண்டால் நமக்கு அது எப்படி லாபகரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயிற்சியில் வந்து தொடர்ச்சியாக விவசாயிகள் மத்தியில் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், கள பார்வையிடல், அதாவது அவங்களுடைய பண்ணைகளை போய் நேரடியாக பார்வையிட்டு நீங்கள் வந்து எப்படி குளங்கள் அமைக்கலாம், அதில் வந்து என்னென்ன மாதிரியான மீன் குஞ்சுகள் வந்து இருப்பு செய்யலாம், மீன் வளர்ப்பின் நடுவில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் வந்து அவங்களுடைய கைகோர்த்து இருந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள் முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மீன் வளர்ப்பு விவசாயிகள் தமிழகத்திலேயே வந்து நிறைய செறிந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழக அரசுடைய மீன்வளத்துறையின் இந்த நன்னீர் மீன் வளர்ப்பு ஒரு மேம்பாட்டு முகாமும், அதைத் தொடர்ந்து இந்த மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய பயிற்சிகளும் வந்து விவசாயிகளுக்கு, அதாவது இதை நம்ம முறையாக எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பத்தை வழங்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து முறையான குளங்கள் அமைச்சு சரியான சரிவுகளோட, அதாவது 1:1.5 அளவுக்கு சரிவுகள் கொடுத்து ஒரு பங்கு வந்து உயரம் கொடுக்குறோன்னா அந்த மாதிரி 1.5 பங்கு வந்து சரிவுகளை வந்து கரைகளுக்கு கொடுத்து நல்ல முறையான வடிவமான குளங்கள் அமைச்சு அந்த குளங்களை வந்து சரியாக உரமிட்டு தயார் பண்ணி, இயற்கை உரங்களாக இருந்தாலும் வந்து மாட்டு சாணம் மற்ற அல்லது அவங்களுடைய தழைச்சத்து மணிச்சத்து குறைபாடு அந்த மாதிரி செயற்கை உரங்களை உபயோகப்படுத்தியோ அவங்க வந்து முதன்மை உற்பத்தியை கொண்டு வந்து அந்த முதன்மை உற்பத்தி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து சரியான அளவில் மீன் குஞ்சுகளை இருப்பு செஞ்சு இன்றைக்கி வந்து மீன் வளர்ப்பை எல்லா விவசாயிகளும் வந்து வெற்றிகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் வளர்ப்பை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அனைவரும் வந்து மீன் வளர்ப்பை ஒரு லாபகரமான தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக வந்து மீன் வளர்ப்பு துறையின் மூலமாக வழங்கப்படாவிட்டாலும் நம்ம வேளாண் பொறியியல் துறையின் வழியாக வந்து பண்ணைக்குட்டைகள் அப்படின்ற திட்டம் வந்து 95-2000 வருஷங்களில் வந்து செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. அந்த பண்ணைக்குட்டைகள் என்னென்னா விவசாயிகளுக்கு நீராதாரத்தை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 10ல் 1 பங்கு, அதாவது 50,000 ரூபா செலவாகுதுன்னா 5,000 ரூபா மட்டும் பணம் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 ரூபா செலவில் பண்ணைக்குட்டைகள். இதில் வந்து விவசாயிகள் என்ன பண்ணாங்க, பரிச்சார்த்தமாக இந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் நம்ம சேகரித்து வைக்கக்கூடிய தண்ணீரில் வந்து மீன் வளர்ப்பை மேற்கொள்ளலாமே அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய லாபத்தை ருசி பார்த்தவங்க அதுக்கப்புறம் வந்து ஏன் நம்ம இன்னும் இந்த மீன் வளர்ப்பு தொழிலை விரிவுபடுத்தி செய்யக்கூடாது, தொடர்ச்சியாக வந்து நான் ஏன் மீன் வளர்ப்பில் வந்து ஈடுபடக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கூடுதலாக இருக்குமே அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து மீன் வளர்ப்பை விரிவுபடுத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் வரும்பொழுது அவங்களுக்கு தேவையான மீன் குஞ்சு கிடைப்பது வந்து அது மாதிரி அத்தியாவசியமான விஷயமாயிடுச்சு. அப்போ மீன் குஞ்சு உற்பத்திக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாம் வந்து நம்ம மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தை சார்ந்த மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளுக்கு மீன் குஞ்சு உற்பத்தி, மீன் குஞ்சு வளர்ப்பது எப்படி, இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து ஒவ்வொரு வருடமும் வழங்கி நிறைய மீன் குஞ்சு உற்பத்தியாளர்களை வந்து ஊக்குவிச்சாங்க. அதே நேரத்தில் வந்து தமிழக அரசுடைய மீன்வளத்துறையும் இந்த மீன் குஞ்சு உற்பத்தி நிலையங்கள் அமைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50 விழுக்காடு மானியம், அதாவது 10 லட்ச ரூபா செலவாகுது அவங்களுக்கு முதலீட்டு செலவு வருது அப்படின்னா 5 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து அதுக்கு மானியமாக கொடுத்து இந்த மீன் குஞ்சு உற்பத்தியாளரையும் ஊக்குவிச்சு இன்றைக்கி வந்து நம்ம வேறு எங்கேயும் போய் மீன் குஞ்சுக்காக வந்து மற்ற மாநிலங்களில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அனைத்து மீன் குஞ்சுகளும் நம்ம விவசாயிகளே வந்து நமக்கு தேவையான மீன் குஞ்சுகளை உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலையும் வந்து தமிழகமெங்கும் வந்துடுச்சு. குறிப்பாக வந்து தஞ்சை, திருவாரூர் பகுதிகளில் வந்து நிறைய மீன் குஞ்சு பொறிப்பாங்கள், அவர்களை சார்ந்த மீன் குஞ்சு வளர்க்கக்கூடிய விவசாயிகள்
உருவாகி தொடர்ச்சியாக வந்து விவசாயிகளுக்கு இந்த மீன் குஞ்சு பிரச்சனையை வந்து தவிர்த்துட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தரமான மீன் குஞ்சு கிடைச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய தீவனம், அந்த தீவனம் வந்து முன்னாடி நம்ம தீவனத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருட்களான தவிடு புண்ணாக்கை வந்து சம பங்கில் கலந்து மீனுக்கு வந்து தீவனமாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து மீன் நுண்ணூட்ட ஆராய்ச்சிகள் மேம்படும் பொழுது இன்னும் அதற்கு தேவையான புரதத்தை வந்து நம்ம ஒரு சரியான மாமிச புரதம் அல்லது தாவர புரத பொருட்களை சேர்த்து தீவனமாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மீனுடைய வளர்ச்சி வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி மூலமாக நிறுவனமானதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்துடைய மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துடைய பயிற்சிகளில் வந்து தொடர்ச்சியாக வந்து தீவனத்துடைய இன்றியமையாத தேவை குறித்து விவசாயிகளுக்கு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய தீவனங்களே 3 வடிவங்களில் தூள் தீவனம், குச்சி தீவனம், மிதவை தீவனம் அப்படின்றத வந்து விவசாயிகளுடைய பொருளாதார வசதிக்கு தக்கன அவங்களுடைய மீனுடைய அளவை பொறுத்து அவங்க வந்து என்ன தீவனம் வேணுமோ அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை, பழக்கம், பயன்பாடு வந்து இன்றைக்கி விவசாயிகள் மத்தியில் வந்துடுச்சு. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 09444464404 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 18/8/2015 செவ்வாய்க்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் தென்னை, மஞ்சள், வாழை, சின்ன வெங்காயம் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் தேவராயபுரம் வேளாண்மையாளர் ஏ ஞானமணி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் மண்வள அட்டை குறித்து சேப்பாக்கம் வேளாண் இயக்குநரக வேளாண் உதவி இயக்குனர் கே நிர்மலா அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கூட்டு மீன் வளர்ப்பு முறை குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி செந்தில்குமார் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.